ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோபல் அக்வா கார்டன். இன்றைக்கி பிளான்ட் ரிவ்யூவில் என்ன பிளான்ட் பார்க்க போகிறோம்னா கோரிம்பாக்ஸா ஸ்டிக்டா, ஹைக்ராஃப்லா கோரிம்பாக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டு எடுத்து காட்டுறேன். மற்ற நல்லா வளர்ந்துருக்கு. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹைக்ராஃபிலா கோரிம்பாக்ஸான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு. இது வந்து டெம்பிள் பிளான்ட் அந்த மாதிரி பேர்லேயும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எமர்ஜிடு பிளான்ட் தான். எமர்ஜிடு பிளான்ட், அதே சப்மர்ஜிடு எமர்ஜி பிளான்ட்னு சொல்லி ரெண்டு விதம் இருக்குது. உங்களுக்கு அதை நான் டிஃப்ரென்ஸு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா எமர்ஜிடு பிளான்ட்டு. இது எப்படின்னா தண்ணிக்குள்ளேயும் அடாப்ட் பண்ணிக்கிறோம், வெளியும் நல்லா வளரும், தண்ணிக்குள்ளே நல்லா அடாப்ட் பண்ணிக்கிறோம். அப்படிப்பட்ட பிளான்ட் தான் இது. அது எப்படின்னா, நம்ம அந்த வெள்ளங்கள்லாம் வருது, ஆற்று வெள்ளம்லாம் வருது, அதில் தண்ணி தேங்கும் போது நேச்சுரலாகவே அந்த தண்ணிக்குள்ளே அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி நேச்சுரலாகவே இது வந்து அதோட அந்த பாட்டனிக்கல் டேர்ம்ஸ் அப்படி இருக்குது. அதோட பாடியில் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி அமைஞ்சிருக்கு. நேச்சுரலாகவே அதுக்கு வந்து அப்படி ஒரு இது இருக்குது. இப்போ தண்ணி வந்தாலும் தண்ணிக்குள்ளேயும் வளரும், தண்ணி குறைஞ்சிட்டாலும் தண்ணிக்கு மேலேயும் நல்லா வளரும். தண்ணிக்கு மேலே வளரும் போது CO2 நிறைய கிடைக்கும் போது நல்லா வளரும். அதே மாதிரி தண்ணிக்குள்ளே உங்களுக்கு நியூட்ரண்ட்டும் CO2 கிடைச்சாலும் நல்லா வளரும். தண்ணிக்குள்ளேயும் நல்லா லாங் டைம் வளரக்கூடிய பிளான்ட்டு தான். எமர்ஜென்ட் பிளான்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு தண்ணிக்கு மேலேயே வளரும், தண்ணிக்குள்ளேயே வளரும். ஆனால் சப்மர்ஜென்ட் பிளான்ட்டு ஃபுல்லாமே தண்ணிக்குள்ளே மட்டும்தான் வளரும், தண்ணிக்கு மேலே வளராது. தண்ணிக்கு மேலே வந்துருச்சுன்னா அது காஞ்சிரும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த எமர்ஜென்ட் பிளான்ட்டுக்கும் சப்மர்ஜென்ட் பிளான்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அது ஒரு நாள் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இதில் கோரிம்பாக்ஸா ஸ்டிக்டா இது வந்து நீங்கள் நம்ம இதில் வளர்க்கும்போது அக்வாரியம் பிளான்ட் செட்டப்பில் வைக்கும்போது நல்ல ஒரு டஞ்சண்ட்டாக ஒரு அடர்த்தியாக இருக்கும், அழகாக இருக்கும். லீஃபு பெரிய லீஃபாக வருமா, அழகாக இருக்கும். இந்த பேக்ரவுண்டு செட்டப்புக்கு இது நல்லா இருக்கும். அதே மாதிரி இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. கட் பண்ணி அடுத்ததில் வச்சு விட்டிங்கன்னா போதும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காட்டுறேன் பாருங்களேன், நம்ம இதில் பெருசாக வளர்ந்துருக்கு. இருக்கு பாருங்கள். இப்போ இந்த வளர்ந்துருக்கா, இது எல்லாத்துலேயும் கண்ணில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வரும். தெரியுதுங்களா? பிரான்ச்சஸ் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இதாக இருக்கா, அந்த பிரான்ச்சஸ் வருதா? அதே மாதிரி வேறு எல்லா இடத்துலையும் வேறு இருக்கா. இப்போ நீங்கள் எங்கே கட் பண்ணி வச்சிங்கனாலும் அங்கே பிரான்ச்சஸ் வந்து அடுத்த பிளான்ட் வந்துடும். அதுதான் இதில் இருக்கிற பெரும்பாலும் எமர்ஜென்ட் பிளான்ட் அப்படி தான். ஆனால் ஒரு சிலது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிங்கன்னா வளரக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது. நியூட்ரியன்ட் மட்டும் நல்லா கிடச்சிச்சின்னா வேகமாக வளர்ந்து வரும். அதே மாதிரி மேலே வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரும். இப்போ இது மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இது மேலே வந்துருச்சுன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வளரும். ஆக்சுவலாக மேலே வந்துருச்சுன்னா அதுங்களுக்கு CO2 வந்து ஈஸியாக கிடைக்கும். அப்படி CO2 ஈஸியாக கிடைக்கும் போது பிளான்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் இந்த கலரேஷன் வந்து அது இருக்கிற அந்த சரௌண்டிங், அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து மாறும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரெட் கலரு ஷேடு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அப்படியே ரெட் கலர் மாதிரி இருக்கும். அது காரணம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். நைட்ரேட் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லா பிளான்ட்டையுமே அந்த ரெட் கலர் ஷேடு வரும். இதுவும் அப்படி தான். ஆனால் இந்த வெரைட்டிஸே இந்த ஒரு மாதிரி ரெட் கலர் ஷேடு வரத்தான் செய்யும். இந்த வெரைட்டிஸ், இந்த கோரிம்பாக்ஸா, இந்த ஹைக்ராஃபிலா கோரிம்பாக்ஸாவில் இந்த வெரைட்டிஸு இப்படி இந்த கலரேஷன் வரத்தான் செய்யும். இதில் ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இது வந்து லீஃப் வந்து பெரிய லீஃபாக இருக்கா, இதிலே இந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக லீஃப் வரும், அது ஒன்று இருக்குது. அப்புறம் இதிலே டார்க் க்ரீனாக இருக்கும். இது வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃபுல் க்ரீனாக வரும். இது ஓரளவு இந்த மாதிரி கலர் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேட் அடிக்குதா. இதில் இன்னொரு வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஷேட் அடிக்காமல் ஃபுல் க்ரீனாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும். இதுலையுமே உங்களுக்கு பிங்க் ஷேட் அடிக்குது. அந்த இன்னொரு வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஷேட் அடிக்காமல் ஃபுல் க்ரீனாக இருக்கும்.
இந்த கோரிங் பாக்ஸா ஸ்டிக்காகவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம பாட்டாகவும் தரலாம், ஸ்டெம் பிளான்ட்டாகவும் தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த பிளான்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு பிளான்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மகிட்ட. கொஞ்சம் நமக்கு அந்த சப்போர்ட் மட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். செட்டப் பாருங்க.